இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 51 நாம் தியானிக்க போகிறோம். தாவீது பாவத்தில் விழுந்து உணர்வடைந்த போது இந்த சங்கீதமானது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தாவீது பத்சேபாள் இடத்தில் பாவத்தில் விழுந்ததினால் கர்த்தர் அவன் பிள்ளையை அடித்தார். ஆகவே தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் செய்து தான் செய்த பாவத்திற்காக அழுது புலம்பி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கிருபைக்காக மன்றாடுகிற ஒரு விண்ணப்பமாக இந்த சங்கீதம் அமைந்துள்ளது. இந்த சங்கீதத்தையும் நாம் 2 பிரிவுகளாக பிரிக்க முடியும். முதலாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் 1-2 நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது ஆண்டவருடைய கிருபைக்காக கெஞ்சுகிறார். நாம் இங்கே வாசிக்கின்ற பொழுது, தேவனே உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் மீறல்கள் நீங்க, என் பாவங்கள் என் அக்கிரமங்கள் நீங்க, என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். தாவீது ஆண்டவருடைய கிருபைக்காக கெஞ்சுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. சங்கீதம் 44:26 நாம் வாசிக்கிறோம், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டிவிடும். சங்கீதம் 109:26 சொல்லுகிறது, உமது கிருபையின்படி எங்களுக்கு இறங்கும், என்னை ரட்சித்துக் கொள்ளும். சங்கீதம் 119, 159 நாம் வாசிக்கிறோம், உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். தாவீது ஆண்டவருடைய கிருபைக்காக கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து கெஞ்சுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். முதல் பிரிவிலே 2ஆவதாக வசனம் 3, 4, 5 நாம் தியானிக்கின்ற பொழுது, அவர் பாவத்தை அறிக்கையிடுகிறார். He confess. என் மீறுதல்கள் மகா கொடியது, அவைகள் என் கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கிறது. உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், பொல்லாப்பை செய்தேன். ஆகவே என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேலே கேள், நீ என்னை விட்டு சோரம் போனாய், நீ என்னுடைய பிரசன்னத்திலிருந்து விலகி போனாய் என்று ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும். யாக்கோபு 4:17 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் அது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, நீ நன்மை செய்திருந்தால், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிடுகிற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை பாவத்தை அறிக்கையிடுகிறார். முதலாவது பிரிவில் 3ஆவதாக வசனம் 6 முதல் 9 வசனங்களை நாம் பார்க்கின்ற போது, he pleads with God. இன்னும் ஆண்டவரிடத்திலே அவர் மன்றாடுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை உள்ளத்தில் உண்மையாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர், நீர் என்னை உமது இரத்தத்தினாலே கழுவியருளும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். எனக்கு எழுந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திரும்ப தாரும், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தருளும் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட உங்களுக்கு
மீண்டும் கெஞ்சுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வெளிப்படுத்தினர் 1:6 நாம் வாசிக்கின்ற பொழுது, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கினார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே நீர் என்னை யூசப்பினால் சுத்திகரியும் ஆண்டவர் என்று கதறுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த முதல் பிரிவிலே 4வது வசனம் 10, 11, 12 நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார், ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். He pray with God. தேவனே, நவமான அல்லது புதிதான சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், தயவு செய்து என்னை தள்ளிவிடாதேயும், திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து உம்முடைய ஆவி என்னை நடத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் வழக்காடுவது போன்று ஜெபிக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 51 2வது பிரிவிலே, நான் உமக்கு சாட்சியாய் வாழுவேன், நீர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டால் நான் உமக்கு சாட்சியாய் வாழுவேன். 2வது பிரிவிலே 1வது வசனம் 13 மற்றும் 14 நாம் தியானிக்கின்ற பொழுது, நீர் என்னை ரட்சித்து கழுவி சுத்திகரித்தால் நான் உமக்கு பலத்த சாட்சியாய் வாழுவேன், பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள், நீர் என்னை இரத்தப்பழிக்கு நீங்களாக்கிவிடும், அப்பொழுது நான் உம்மை கம்பீரமாய் பாடுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே ஆழமாய் வாசிக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை ஆண்டவரே நான் உமக்கு சாட்சியாய் வாழுவேன், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார். பிரிவு 2 2வதாக வசனம் 15 முதல் 19 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, ஆண்டவரை போற்றி புகழுகிறார், நீர் என்னை உயிர்ப்பிக்கும் போது என் உதடுகள் உம்மை துதிக்கும், உமக்கு எந்த பலியும் பிரியமில்லை, ஆனால் நறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சீயோனுக்கு நன்மை செய்யும், இடிந்து போன அலங்கத்தை ஆன்மாவை கட்டி எழுப்புவீராக, நான் என் உதடுகளால் ஸ்தோத்திர பலியை உமக்கு செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, சங்கீதம் 51 நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், பாவத்தில் விழுந்தால் நான் அதை மறைக்காமல் கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்து புலம்பி காத்திருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் பாவங்களை அறிக்கை செய்த பின்பு அவைகளை நாம் விட்டுவிட்டு கர்த்தருக்கேற்ற வழியிலே நாம் பலமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்தும் இந்த பகுதியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஆண்டவர் தாவீதை குறித்து சொன்னபோது, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். சுவாச வாழ்க்கையிலே நான் ஒருவேளை தவறு செய்வேனே என்றால், அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்வோமே என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்போம், மன்னிப்பார். அது மாத்திரமல்ல, ஒரு புது வாழ்வு கொடுப்பார். ஒருவேளை தாவீதை போன்றே, தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் செய்வான் என்ற வசனத்தின்படியே நம்மையும் அப்படி சொல்லக்கூடிய அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு அதிகமாய் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.